கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட தேவன் நம்மளை ஒரு சிலராக ஒன்று கூட்டி இன்றும் அவருடைய மாபெரும் சத்தியங்களை நம்மளுக்கு தர இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் கூட எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து சொல்லுவோம். ஸோ எல்லா பாடத்தையும் நம்ம எந்த ஒரு வசனத்தை வச்சு தான் ஆரம்பிப்போம். ஆமாம், யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாரம் வாரம் பண்ணுதுங்களா? சத்தியம் என்ன பண்ணுதுங்க? நம்மளை விடுதலை ஆக்கிட்டு வருதுங்களா? ஸோ அதே போல் இந்த ஒரு வாரமும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு கோணத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேதாகமத்தை ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஸோ பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா வேதாகம காலக்கணக்கு. வேதாகம காலக்கணக்கு, பைபிள் குரோனாலஜி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாடம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கால்குலேஷன்ஸ்லாம் வரும். போன வாரமே சொல்லியிருந்தோம், பென் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் கால்குலேட்டராக என்ன பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பதில் சொல்ல நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரொம்ப கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம், கரெக்டுங்களா? மிடில் ஈஸ்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும் போதும் சரி, இதோ வேதாகமத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போதும் சரி, நம்மளுக்கு அருமையாக தெரியுது ரொம்ப கடைசி காலத்தில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. ஓகேங்களா? அப்படின்னா என்ன இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இனி காலம் செல்லாது, அதாவது ரொம்ப கொஞ்ச காலம் தான் இருக்கு அப்படின்றத என்ன பண்ணுதுன்னா அங்கே சொல்லுது. இது எந்த காலத்துக்குரிய ஒரு வசனமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கீழே பார்த்தோம்னா, தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில். அப்ப இந்த 7ஆம் தூதன் யாருன்றதை கூட அடுத்த வாரம் என்ன பண்ணிடலாம், ரொம்ப அழகாக வேதவசன ஆதாரத்தோடு என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அந்த ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நம்மளுக்காக அங்கே ஒரு எக்காலம் ஊதப்படுது அப்படின்றத பார்க்குறோம். என்ன சொல்லுது அப்படின்னா, காலம் எப்படி இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிறத வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆனால் என்ன சொல்லி முடிக்கிறாங்க, காலம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. என்ன சொல்றாரு யோவான்? பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. எப்ப சொன்னாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, படிக்கலாம் சிஸ்டர். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ஓகேங்களா? அப்பயே சொல்லிட்டாரு, அந்தி கிறிஸ்துகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லிட்டாரு. இப்ப நம்ம அந்தி கிறிஸ்து பாடலாம் பார்த்தோமா, யாரெல்லாம் அந்தி கிறிஸ்து, எந்த வகுப்பாரெல்லாம் அந்தி கிறிஸ்து அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணோங்க ரொம்ப தெளிவாக வேதவசன ஆதாரத்தோட என்ன பண்ணோம்னா அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இங்கேயுமே யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, காலம் என்னவா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்னா ஏறக்குறைய நிறைய காலப்பகுதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் காலப்பகுதி தான் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத தான் இந்த வசனங்கள் திருப்பி நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அங்க சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற இந்த ஒரு முன்னுரையோட என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு பாடத்துக்குள்ள போகலாம். அப்படின்னா கால்குலேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி கால்குலேஷன் தான், ரொம்ப யாரும் என்ன பண்ணிக்க வேணாம், பயப்பட வேணாம். இப்போ நாட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனுஷர்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது எவ்வளோ நேரம், 24 மணி நேரம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது தீர்க்க தரிசிகள் இருக்காங்களா, இல்லை தீர்க்க தரிசனங்கள் இருக்குல்ல, இல்லை தீர்க்க தரிசன பாஷையில் ஒரு நாள் அப்படின்றது எவ்வளோ நேரம், 1 வருடம். எப்படி நம்ம அதை சொல்லலாம், 1 வருடம்னு
நிறைய வசனங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கிறிஸ்மஸ் சப்ஜெக்டில் கூட 70 வார தீர்க்க தரிசனம் பார்த்துருப்போம். இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அழகாக நம்மளுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் பார்க்கலாம். என்னாகுமோ 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின்படியே என்ன பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? அங்கே போய் இருக்கும் போது அதில் ஒரு 12 பேர் மட்டும் வேவு பார்க்க போவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்போ 40 நாள் போயிட்டு வேவு பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமப்பீர். அப்போனா இவங்க போயிட்டு துர்ச்செய்தி வந்து சொன்னாங்க, அதுக்கு தண்டனையாக என்ன பண்ணிட்டார் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, 40 நாள் நீங்கள் சுற்றினீங்களா, உங்களை நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாளைக்கு 1 வருஷம்னு கணக்கு வச்சு தீர்க்க தரிசனம் முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்கள் 40 வருஷம் என்ன பண்ண போறீங்க, அங்கே சுத்த போறீங்கன்னு. அதே மாதிரி தான் அங்கே நடந்தது. அப்படின்னா தீர்க்க தரிசன பாஷையில் ஒரு நாள் அப்படின்றது எத்தனை நாள் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு வருடத்தை அது குறிக்கிறதா இருக்கு. இப்போ அடுத்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்ன்றது எவ்வளோ? ஆமாம், அது நம்ம ஹவு டு ஸ்டடி ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்துலேயே பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயே பார்த்துருப்போம். ஒரு நாள் என்றது அவருக்கு 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் என்றது ஒரு நாள் போலவும் இருக்குது என்பதை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ கடைசியா, பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் என்றது எவ்வளவு வரும்? ஏன்னா முன்ன ட்ரினிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், போட்டு குழப்பிட்டு இருப்போம், இவர் தான் அவர், அவர் தான் இவருன்னு. இப்போ கிறிஸ்துவுக்கு வசனம் நம்ம பார்த்துட்டோம் 2 பேதுரு 3:8. இப்போ பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளோ நாட்கள் இல்லை எவ்வளோ வருடங்கள் அப்படின்றத தான் என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா மனுஷர்களுக்கு எடுக்கும்போது ஒரு நாள் 24 மணி நேரம். தீர்க்க தரிசன பாஷையில் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் ஒரு வருடம் அப்படின்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் எத்தனை வருஷங்கள் அப்படின்றத தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒரு விஷயம், இந்த தேவன் அவருடைய திட்டத்தில் என்னென்னலாம் வச்சிருக்கிறார் அப்படின்றத என்ன பண்ணலாம்னா பார்த்து முடிக்கலாம். அப்படின்னா இந்த ஒரு காலக்கணக்கு இல்லைன்னா டைமை பற்றி இல்லை காலத்தை பற்றி வேதாகமத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்குங்க? நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குங்களா? இந்த டே இல்லைனா கால எப்படி சொல்கிறது, இந்த நாளை பற்றி இல்லைனா காலத்தை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்குங்களா வேதாகமத்தில்? ஆதி ஆகமத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டாக சிருஷ்டிப்பின் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அந்த ஒரு சிருஷ்டிப்பை குறித்து தேவன் அங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? அப்போ 1ஆம் நாள் ஒரு விஷயத்தை படைக்கிறார், 2ஆம் நாள் 3ஆம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது தேவன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 6ஆம் நாள் கடைசியில் யாரை படைக்கிறாருங்க? மனுஷர்களை அங்கே படைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் 7ஆம் நாள் என்ன பண்ணாருங்க? ஓய்ந்திருந்தார். அப்போ 6ஆம் நாள் கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மனுஷருங்களை அங்கே படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாவம் என்ன ஆகுதுங்க, உள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய படைப்பை என்ன பண்ணிட்டாருங்க, நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா இவர் ஓய்ந்திருந்த அந்த ஒரு நாள் இருக்குல்ல, அந்த 7ஆவது நாள், அந்த ஒரு நாளோடைய காலக்கணக்கை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை மற்ற நாட்களுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், எல்லாமே வேத வசன ஆதாரத்தோட என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது பார்ட்டா என்ன பண்ண போறோம், பாகமா என்ன பண்ண போறோம்னா அங்கே பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கடைசியாக எல்லா பாகத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஒன்றா சேர்ந்து ஆட் பண்ணோம் கூட்டினோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு அந்த ஒட்டுமொத்த கணக்கு அங்கே வந்துடும் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ முதல்ல எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரை. அப்போ ஆதாம் உண்டாக்கப்பட்டதுலேருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் அந்த ஒரு காலப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஜலப்பிரளயத்திலேருந்து ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை போட்டார்ல, அந்த ஒரு காலப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை போட்டார்ல, அது முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரைக்கும் என்ன பண்ண போறோம்னா ஒரு காலப்பகுதியை பார்க்க போகிறோம். அடுத்தது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுலேருந்து கானான் தேசம் பங்கிட்டாங்கல்ல, யார் பங்கிட்டு கொடுத்தா, ஜோஷுவா என்ன பண்ணாருங்க, பங்கிட்டு கொடுத்தார்ல, அந்த ஒரு காலப்பகுதியை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அடுத்தது அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளுடைய காலப்பகுதியை பார்க்கலாம். அடுத்தது நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, அங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ராஜாக்களுடைய காலத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்க, நிறைய ராஜாக்கள் என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, அரசாண்டுகிட்டே இருந்தாங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை தூக்கி
புறஜாதியார்களுடைய கையில என்ன பண்ணிட்டாருன்னா அங்க கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கரெக்டுங்களா? அப்பனா இவங்க சிறை இருப்பின் ஒரு காலம்னு இருக்கு, அடிமைகளாக என்ன பண்ணாங்க அங்க போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் கடைசியா இந்த ஒரு சிறையிருப்பின் காலத்திலேருந்து கிபி 1ஆம் ஆண்டு வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்ப ஆதாமுடைய படைப்புலேருந்து கிபி 1 வரைக்கும் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடுங்க, எதை கம்ப்ளீட் பண்ணிடலாம், பழைய ஏற்பாடு என்ன பண்ணிடலாம், ஃபுல்லா கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிபி 1லேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வருஷங்க? 2026 வருஷம். அப்ப அதையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமா அந்த ஒரு காலப்பகுதி என்ன ஆயிடுங்க நம்மளுக்கு இங்க கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்க அப்படியே வரிசையா கோர்வையா நீங்க கவனிச்சுட்டே வரணும். லைட்டா மிஸ் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு கால்குலேஷன் என்ன ஆகும்னா புரியாது. அதனால நம்ம கவனம் செதறாம என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இதை எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு முதல் பகுதியில ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்களா, அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறந்தாங்களா, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு அப்புறம் பிள்ளைகள் பிறந்திருப்பாங்களா, அப்படியே ஜென்ரேஷன் என்ன ஆகிட்டே இருந்திருக்குங்க, வம்சாவளிகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்து பார்க்க போறோம். இதெல்லாம் ஆதி ஆகமத்தில் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம் படிக்கும் போது, இவரை பெற்றார், அவரை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது இதெல்லாம் ஏதோ தேவையில்லாமல் என்ன பண்ணியிருக்காரு தேவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு நினச்சிருப்போம். ஆனால் அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப என்ன ஆக போகுதுன்னா யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆதாம் உண்டாக்கப்பட்டதுலேருந்து சேத் பிறக்கிற வரைக்கும். ஓகேங்களா? சேத் யாருன்னா ஆதாமுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சிஸ்டர் வசனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டக்கு டக்குன்னு வாசிச்சுட்டே வருவாங்க. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். பார்த்தீங்கன்னா ஆதாம் 130 வயசு இருக்கும் போது யாரை பெற்றெடுக்கிறாருங்க? சேத்தை அங்க பெற்றெடுக்கிறார்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஓகேங்களா? அப்ப ஆதாம் 130 வயசா இருக்கும் போது யாரை பெற்றெடுக்கிறார்னா சேத்தை பெற்றெடுக்க. அதுக்கு முன்னாடி காயின் ஆபேல்லாம் இருந்தாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம யாரை வச்சு பார்க்க போறோம்னா சேத்துல இருந்து என்ன பண்ண போறோம், அப்படியே தேவன் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரோ அதை அப்படியே எடுத்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இங்க ஆதாம் உண்டாக்கப்பட்டது முதல் அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் எப்ப உண்டாக்கப்பட்டாரு? 6ஆம் நாளா 7ஆம் நாளா? 6ஆம் நாளோடைய கடைசியில உண்டாக்கப்பட்டார். ஆனா இப்ப எந்த கால்குலேஷன், எந்த நாளோடைய கால்குலேஷன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்? 7ஆவது நாளோடைய கால்குலேஷனை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? 6ஆம் நாளோட கடைசியில் ஆதாம உண்டாக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா நம்ம எங்கிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம்னா 6ஆம் நாள் முடிஞ்சு 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார்ல, அந்த நாள் தான் எவ்வளவு வருஷங்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். புரியுதுங்களா? அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கால்குலேஷன்ல எதுவும் வரும், இந்த 6ஆம் நாள் கடைசியில் ஆதாம் வாழ்ந்திருப்பார்ல அந்த பகுதியுமே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த கால்குலேஷன்ல வரும். அது கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை டீல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது புரியறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா ஆதாம் உண்டாக்கப்பட்டதுலேருந்து சேத் 130 வயசுல அவர் என்ன ஆகுறாருன்னா அங்கே பிறக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சேத் என்ன பண்றாருன்னா 105 வயசா இருக்கும் போது ஏனோசை என்ன பண்றாருன்னா பெற்றெடுக்கிறார். படிச்சிடலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். ஓகேங்களா? அப்ப 105 வயசா இருக்கும் போது ஏனோஸ் அப்படின்றவரை பெற்றார். ஓகேங்களா? அப்படின்னா இப்போ ஆதாமுக்கு என்ன வயசு? இப்பதான் கால்குலேட்டர் என்ன பண்ணும், யூஸ் ஆகும். ஆதாம் 130 வயசு இருக்கும் போது சேத்தை பெற்றெடுத்தார். இப்ப சேத்து 105 வயசு இருக்கும் போது ஏனோஸ் என்ன பண்றாருங்க அங்க பெற்றெடுக்கிறார். கரெக்டுங்களா? அப்படின்னா பேரன், கரெக்டுங்களா? பேரனை பெற்றெடுக்கிறார் ஆதாம். கரெக்டுங்களா? பேரன் வந்து பிறக்கிறாரு. அப்ப ஆதாமுக்கு என்ன வயசு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆமா, 130யும் 105யும் கூட்டினா ஆதாமுடைய வயசு அங்க வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அப்ப 235 வயசு ஆதாமுக்கு பேரன் பிறக்கும் போது, இப்ப கொள்ளு பேரன் வந்து பிறக்க போறாரு. ஏனோஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 வயசா இருக்கும் போது யாரை பெற்றெடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கேனான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிச்சிடலாம் 5:9. ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். இப்ப ஆதாமுக்கு என்ன வயசு கொள்ளு பேரன் பிறக்கும் போது? சூப்பர் பிரதர். அப்ப 325 வயசு. இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்ப நம்மளுடைய அப்பா இருக்கிறாங்களா, அது அப்புறம் அவருடைய அப்பா இருக்கிறாங்களா, அவங்களை நம்ம என்ன சொல்லுவோம், தாத்தா. கரெக்டுங்களா? இப்ப தாத்தாவுக்கு ஒரு 40 வயசு இருக்கும் போது நம்ம அப்பா பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 40 வருஷம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம அப்பாவுக்கு ஒரு 20 வயசு இருக்குது, அப்ப நம்ம பிறந்துடுறோம். அப்ப என்ன வயசுங்க தாத்தாக்கு?
60 வயசு அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு கால்குலேஷனை அங்க பார்த்துட்டே வரும். தேவன் அருமையா எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது கேனான் வந்து 70 வருஷம் இருக்கும்போது மகலேலால என்ன பண்றாருன்னா அங்க பெற்றெடுக்கிறார். வாட்செல்லாம் 12ஆம் வசனம். கேனான் 70 வயதான போது மகலாயேலை பெற்றான். ஓகேங்களா? ஸோ 70 வயசு இருக்கும் போது யார் வந்து பிறக்கிறாருன்னா மகலேல் அப்படின்ற ஒருத்தர் என்ன ஆகுறாருன்னா அங்க பிறக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தது மகலேல் வந்து பாத்தீங்கன்னா 65 வயசா இருக்கும் போது யாரை பெற்றெடுக்கிறாருன்னா யாரேத் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா அங்க பெற்றெடுக்கிறார். வாசிக்கலாம் 15ஆம் வசனம். மகலாயேல் 65 வயதான போது யாரேதை பெற்றான். ஓகேங்களா? இப்ப யாரேத் வந்து பாத்தீங்கன்னா 182 வயசா இருக்கும் போது என்ன யாரை பெற்றெடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஏனோக்கை என்ன பண்றாருன்னா அங்க பெற்றெடுக்கிறார் சொல்லிட்டு பாக்குறோம். 18ஆம் வசனம். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். ஓகே, அப்ப 162 வயசுல யாரை பெற்றெடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏனோக்கு என்ன பண்றாரு? ஏனோக்கு யாருங்க? இவரை நம்ம படிச்சிருப்போம். ஆமா, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவர் வந்து அங்க பிறக்கிறாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப ஏனோக்கு வந்து 65 வயசா இருக்கிற போது யாரை பெற்றெடுக்கிறாருன்னா மெத்துசலாவை என்ன பண்றாருன்னா பெற்றெடுக்கிறார். வாசிக்கலாம் அதிலே 21ஆம் வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். இந்த மெத்துசலா யாருங்க? இவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னதுங்க? ஆமா, வேதாகமத்திலேயே அதிகமா வாழ்ந்தவர்னு யாருக்கு தான் அங்க பேர் இருக்கு அப்படின்னா இந்த மெத்துசலாக்கு தான் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அடுத்தது இந்த மெத்துசலா வந்து பாத்தீங்கன்னா 187 வயசு இருக்கும் போது யாரை பெற்றெடுக்க லாமேக்கை என்ன பண்றாருன்னா பெற்றெடுக்கலாம். வாசிக்கலாம் 25ஆம் வசனம். மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாமேக் என்ன பண்றாரு? 182 வயசா இருக்கும் போது யாரை பெற்றெடுக்கிறாருன்னா நோவாவை என்ன பண்றாருன்னா அங்க பெற்றெடுக்கிறார். வாசிக்கலாம் அதுல 28ஆம் வசனம். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று. ஓகேங்களா? அப்படின்னா இப்ப யார் வரைக்கும் பார்த்துட்டோம்? ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் பார்த்துட்டோம். ஆனா நம்மளுக்கு நோவா தேவையில்லை. ஹெட்டிங் என்னங்க? ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா நோவா பிறந்துட்டாரு, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு எந்த வயசு இருக்கும் போது ஜலப்பிரளயம் வந்தது அப்படின்றத வாசிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. ஓகே, அப்படின்னா நோவாக்கு வந்து பாத்தீங்கன்னா 600 வயசு 2 மாசம் 17ஆம் தேதி என்ன ஆகுதுங்க? அங்க ஜலப்பிரளயம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா ஆதாம் பிறந்ததுல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் எத்தனை வருஷங்க? கொஞ்சம் இடிக்குது. ஓகே, நானே போட்டுறேன். 1656 வருஷங்கள் அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப ஆதாம்ல இருந்து அடுத்தடுத்த சந்ததி வேத வசன ஆதாரத்தோட நம்ம பார்க்கும் போது எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 1656 வருஷம். இது முதலாம் உலகம் சப்ஜெக்ட்ல என்ன பண்ணிருப்போம், பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ இந்த கால்குலேஷன்லாம் ரொம்ப பார்த்துருக்க மாட்டோம், மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க 1656 வருஷம் முதல் உலகத்துடைய காலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரியுது என்ன அப்படின்னா எந்த மனுஷர்களுமே என்ன பண்ணலன்னா அந்த முதலாம் உலகத்திலையும் சரி இப்பயும் சரி யாருமே 1000 வருஷத்துக்கு மேலாம் யாரும் என்ன பண்ணல அங்கே அதோடைய விளக்கத்தை கூட நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்கிறோன்னா அங்கே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? இதுலேயுமே என்ன அப்படின்னா இந்த 1656 வருஷத்துலையுமே 7ஆம் நாளுடைய காலக்கணக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சிறிய பகுதி எதுவும் இருக்குது, 6ஆம் நாளுடைய அந்த ஒரு கடைசி ஒரு சின்ன காலப்பகுதி, அதாவது ஆதாம் படைக்கப்பட்டு அவர் அந்த பாவம் செஞ்சார் தெரியுங்களா, அந்த ஒரு காலப்பகுதி மட்டும் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா கடைசியா கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ரிமைண்டர் தான் கொடுக்குறோம். அப்போ முதலாம் பாகத்தை பார்த்துட்டோம். ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 வருஷங்கள். இப்ப ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை போட்டார், கரெக்டுங்களா? சோ இப்ப அந்த ஒரு காலப்பகுதி என்ன பண்ணலாம்னா அங்க பார்க்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஓகேங்களா? அப்ப ஆபிரகாம் அங்க தேவன் என்ன பண்றாருன்னா அங்க அழைக்கிறாங்க. 12ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாருங்க, அழைக்கிறாரு. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றாரு. தொடர்ந்து 2-3 வாசிக்கலாம்.
வசனம் 2 முதல், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்படின்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்குறாரு சொல்லிட்டு பாக்குறோம். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் எப்படி இருக்கும், அங்கே ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 4ஆம் வசனம் வாசிக்கலாம். ஸோ இது அப்படியே தேவன் அங்கே பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்கிறாருன்னு பார்க்குறோம். 4ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவர் உடனே என்ன பண்றாருன்னா புறப்பட்டு போறாரு சொல்லிட்டு பார்க்குறோம். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்ப ஆபிரகாம் வந்து அங்க ஆரானை விட்டு புறப்பட்டு போகும்போது அவருக்கு என்ன வயசு? இப்ப தேவன் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசும்போது ஆபிரகாம் ஆரான்ல இருந்தாருங்களா? எந்த ஊர்ல இருந்தாரு? கல்தேர் ஊர் என்கிற கல்தேயர் தேசம், மெசோபொட்டோமியா, 2 ஆறுகள் நடுவில் இருக்கிற ஒரு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கதான் கூப்பிட்டாரு. ஓகேங்களா? அங்கேருந்து ஆபிரகாம், லோத் ஃபேமிலி, உங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அங்க கிளம்பி வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா கிளம்பி வரும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆரான் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, அங்க ஒரு ஸ்டாப் போடுறாங்க. ஓகேங்களா? அது கூட நம்ம 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் பாருங்க, 31 மற்றும் 32ஆம் வசனம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். எங்கிருந்து கிளம்புறாரு? ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்துல இருந்து என்ன பண்றாருங்க, கானான் தேசத்துக்கு அங்க கிளம்புறாரு. அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது, ஆரான் மட்டும் வந்துட்டாங்க, கிளம்பிட்டாரு. ஓகேங்களா? வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா அங்கே இருந்து விட்டார்கள், இருந்துட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து படிக்கலாம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். ஓகேங்களா? அவங்க ஒரு ஸ்டாப் பண்றாங்க, அங்க நிக்கிறாங்க. அந்த இடத்துல யார் இறந்துடுறா? ஆபிரகாமோட அப்பா தேராக என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க இறந்துடுறாரு. இப்ப ஆதியாகமம் 12 நாள்ல பார்த்தோம்னா அந்த ஒரு 4 வருஷம் அங்கதான் தேவன் என்ன பண்றாருங்க, ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை போடுறாரு. என்னன்னு, நீ வாப்பா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கல நான் ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், இதெல்லாம் சொல்றாரு. புரியுதுங்களா? அப்படின்னா அவர் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆரான் வந்துட்டாரு. அப்ப அவருக்கு 75 வயசுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா கிளம்புனது எங்கிருந்து? ஊர் என்கிற கல்தேயர் பட்டணம், மெசோபொட்டோமியான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டாரு. வந்துட்டு இங்கே ஆரான்ல இருக்கும் போது அவருக்கு 75 வயசு. அங்கே தான் அவருடைய அப்பா என்ன பண்ணிடுறாரு, நாங்கள் இறந்துடுறாரு. எத்தனை வயசுல இறக்குறாருங்க அவங்க அப்பா? 205 வயசுல அங்க இறக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை குறித்து புதிய ஏற்பாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் சொல்லியிருப்பார். வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரான் ஊரிலே வாசம் பண்ணினான். கல்தேயர் தேசத்தை விட்டு காரான் ஊர்ல ஹாரானுக்கு என்ன பண்றாருன்னா அங்க வராரு. அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஓகேங்களா? அப்ப அவங்க பேசிட்டு இருக்கிறார் ஸ்தேவன். பேசும்போது அவங்களுடைய முற்பிதாக்களோட ஹிஸ்டரி எல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். சொல்லும் போது இங்க சொல்றாரு, இந்த மாரி வந்தாரு ஆபிரகாம், வர வழியில அவங்க அப்பா என்ன ஆயிட்டாரு, ஆரான்ல மறிச்சிட்டாரு. அங்கதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, அங்க பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கோம். ஓகேங்களா? அப்பனா அங்க பேசும்போது 75 வயசு, தேராவுக்கு 205 வயசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்பதான் என்ன இருக்குன்னா தேவன் ஒரு உடன்படிக்கையை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க போட்டிருக்கிறார். ஸோ அப்ப இதை எப்படி கூட சொல்லலாம் அப்படின்னா தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம், இல்லைன்னா தேராக அங்க மறிச்ச ஒரு விஷயம். ரெண்டும் ஒன்னா தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அங்க நடந்திருக்கு, ஒரே காலப்பகுதியில் அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. அப்பனா ஜலப்பிரளயம் முதல் ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டது வரைக்கும், இப்ப எங்க உடன்படிக்கை போட்டுட்டாருன்னு பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? ஜலப்பிரளயத்திலிருந்து கிளம்பி வராங்க, அதுக்கப்புறம் ஒரு சந்ததி வருது. ஆனா எங்க வந்து அந்த உடன்படிக்கை போட்டது, ஆரான்ல போட்டாங்க அவங்க அப்பா மரிக்கும் போது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அந்த ஒரு காலப்பகுதிக்குள்ள என்ன பண்ணலாம்னா அங்க போகலாம்.
வாசிக்கலாம் பாருங்க. ஜலப்பிரளயம் அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அர்பகசாத் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா அங்க பிறக்கிறாரு. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். ஓகேங்களா, இப்ப நம்ம ஜலப்பிரளயம் வரைக்கும் பார்த்துட்டோம். 1656 வருஷம். அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு யார் பிறக்கிறா? அர்பகசாத் என்ன பண்றாருன்னா அங்க பிறக்கிறார். அப்படியே கண்டினியூ ஆகுதுங்களா நம்மளுக்கு அந்த குரோனாலஜி? அடுத்தது தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. அர்பகசாத் 35 வயசா இருக்கிற போது சாலாவை என்ன பண்றாருங்க அங்க பெற்றெடுக்கிறார். வாசிக்கலாம் 12ஆம் வசனம். அர்பகசாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான். ஓகேங்களா, இப்ப அடுத்த சாலா என்ன பண்றாருன்னா 30 வயசா இருக்கும்போது ஏபேர் என்ன பண்றாருன்னா பெற்றெடுக்கிறார். 14ஆம் வசனம். சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். அடுத்தது ஏபேர் வந்து பாத்தீங்கன்னா 34 வயசு இருக்கும்போது பேலேகை என்ன பண்றாருன்னா பெற்றெடுக்கிறார். 18ஆம் வசனம். 16. ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான். ஓகேங்களா, இந்த பேலேக் யாரா? இவரு கூட கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? இவருடைய காலத்துல தான் பூமி என்ன பண்ணுச்சுங்க, பகுக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அவர் வந்து பறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பூமி ஒன்றா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பூமி இப்போ 7 என்ன இருக்கு கான்டினென்ட் சொல்கிறோம்ல, கண்டங்களாக இருக்குன்னு. அப்போ அங்கேயே ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்றது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேலேகு 30 வயசாக இருக்கும்போது ரெகு அப்படின்றவர் என்ன பண்ணுறாருங்க அங்கே பெற்றெடுக்கிறார். 18ஆம் வசனம். பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான். அடுத்து ரெகு வந்து 32 வயசாக இருக்கும் போது யாரு? செருகு என்ன பண்ணுறாருன்னா பெற்றெடுக்கிறார். 20ஆம் வசனம். ரெகு 32 வயதான போது செருகை பெற்றான். அடுத்து செருகு வந்து பாத்தீங்கன்னா 30 வயசா இருக்கும் நாகோரை என்ன பண்றாருன்னா பெற்றெடுக்கிறார். செருகு 30 வயதான போது நாகோரை பெற்றான். நாகோர் யாருங்க? ஆபிரகாமோடைய தாத்தா. ஓகேங்களா, தாத்தா வந்து பிறந்துட்டாரு. ஓகேங்களா, இப்ப நாகோர் 29 வயசா இருக்கும்போது தேராக என்ன பண்றாருன்னா பெற்றெடுக்கிறார். 24ஆம் வசனம். நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான். ஓகேங்களா, இப்ப தேராக ஆபிரகாமோட அப்பா வந்து என்ன ஆயிட்டாருன்னா அங்க பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இவருடைய மரிப்பு அந்த ஒரு இறந்த காலத்தை தான் இப்ப என்ன பண்ண போறோம்னா அடுத்தது பார்க்க போறோம். ஏன்னா அங்கதான் என்ன பண்ணப்பட்டதுங்க, தேராக இறக்கும் போதுதான் தேவன் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கையை என்ன பண்ணாரு அங்க போட்டார். அப்ப இவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் அப்படின்றத என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். ஓகேங்களா, அப்ப அங்கேயே மரிச்சிட்டாரு. அப்ப அவருக்கு மரிக்கும் போது 205 வயசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா ஜலப்பிரளயம் தொடங்கி அர்பகசாத் 2 வருஷம் கழிச்சு பிறக்கிறாரு. அப்படியே ஜீனியாலஜி வந்துகிட்டே இருக்கு. இப்ப கடைசியா யார் வந்து மரிக்கிறா? தேராக ஆபிரகாமோட அப்பா வந்து அங்க என்ன பண்றாருன்னா மரிக்கிறாரு. அது அப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை போட்ட ஒரு நாள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா அந்த வருஷம் வரைக்கும் எத்தனை வருஷம் வருதுங்க இதை கால்குலேட் பண்ணா? சூப்பர் பிரதர். அப்ப எத்தனை வருஷம் மொத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 427 வருஷங்கள். அப்படின்னா ஆதாம்ல இருந்து தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டார்ல, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஆதாம்ல இருந்து தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டார்ல, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? 1656 வருஷம் முதல் உலகம் ஜலப்பிரளயம் வரைக்கும். அதோட 427 கூட்டினா என்ன ஆயிடும்? சூப்பர். அப்ப 2083 வருஷம் என்ன ஆயிடுச்சுங்க, பூமி மனுஷர்கள் உருவாக்கப்பட்டு அங்க வந்துடுச்சு. ஆபிரகாமோட தேவன் அங்க என்ன பண்ணிட்டாருங்க, அங்க உடன்படிக்கை போட்டிருக்கிறார் சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப அடுத்த ஒரு பகுதி, 3வது பகுதி, ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டதுல இருந்து நியாயப்பிரமாணம் தேவன் என்ன பண்ணாருங்க அங்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டாரு, கூப்பிடுறாரு கானானுக்கு வான்னு. இவர் கானானுக்கு போறாரு. ஒரு 25 வருஷம் கழிச்சு ஈசாக்கு பிறக்கிறாரு. அப்புறம் அவருக்கு 2 பசங்க ஏசா யாக்கோப் பிறக்கிறாங்க. யாக்கோப்புக்கு ஒரு 12 பசங்க பிறக்கிறாங்க. அப்புறம் யோசேப் என்ன ஆகுறாரு, அடிமையாக எகிப்துக்கு போறாரு. எகிப்துல இருந்து அப்புறம் அவர் என்ன ஆகுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா பருகி என்ன ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கேயே ஒரு பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துக்குள்ளாக போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்க ஒரு 70 பேர் அங்க போய் செட்டில் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே என்ன ஆயிடுறாங்க, அடிமைகளாக, வேற பார்வோன் வரும்போது என்ன அடிமைகளாக அங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு கூக்குரல் கேட்குது. தேவன் கேட்டுட்டு அங்க ஒருத்தர் வந்து பிறக்கிறாரு. யாருங்க, மோசை வந்து பிறக்கிறாரு. அவர் ஒரு 40 வருஷம் அங்க என்ன பண்ண அரண்மனையில வளர்றாரு. அப்புறம் ஒரு கொலை பண்ணிட்டு மீதியான் போயிடுறாரு. மீதியான்ல இருந்து திருப்பி என்ன பண்றாருங்க, ஒரு 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு இங்க என்ன பண்றாருங்க, இங்க வந்து பார்வோன்ட்ட பேசி அங்க ஒரு 10 வாதைகள் நடக்குது. அதுக்கப்புறம் செங்கடலை பிரிச்சு அங்க என்ன பண்றாருங்க, சீனாய் மலைக்கு கூட்டிட்டு வந்து அங்கதான் தேவன் என்ன கொடுத்தாரு,
அந்த ஒரு நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுத்து. அப்பனா இந்த ஒரு ஒட்டுமொத்த காலப்பகுதி தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டதுல இருந்து மோசே சீனாய் மலையில அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை வாங்கி கொடுத்தார்ல, அந்த ஒரு காலப்பகுதியை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:16. கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஓகேங்களா? இப்ப ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஒருத்தரை குறித்து சொல்லி இருக்குது. யாரு அப்படின்னா கிறிஸ்துவ குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா இது முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு? அது யார் அந்த சந்ததினா கிறிஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கையுமே அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா இந்த உடன்படிக்கை வரத்துக்கு முன்னாடியே பவுல் அப்போஸ்தலன் அழகா அந்த 17ஆம் வசனத்துல சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க. 17ஆம் வசனம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நான். ஓகேங்களா? அப்படின்னா கிறிஸ்துவை முன்னிட்டு, இப்ப போன வசனம் பார்த்தோம்ல, அப்படின்னா கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை, அது ஒரு உடன்படிக்கை இருக்கு. அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடியே 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அப்படின்னா 450 வருஷம் பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது என்னதுங்க? அதை தள்ளிட்டு இந்த ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்றாரு? அங்க செய்யறாரு அப்படின்றது தான் அங்க என்ன பண்றாருன்னு அங்க சொல்றாரு. அப்படின்னா ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணம் அங்க அதாவது ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை போட்டதுல இருந்து இங்க இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் வரை, ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை போட்டதுல இருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும் எந்த ஒரு காலப்பகுதி, எவ்வளவு காலப்பகுதி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 430 வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ERV-ல கூட படிக்கலாம் பாருங்க. எனவே நான் சொல்வது என்னவென்றால், சட்டங்கள் வருவதற்கு முன்பே ஆபிரகாமிடம் தேவன் ஒரு உடன்படிக்கையை அதிகாரப்பூர்வமாக செய்திருக்கிறார். சொல்லும்போது நியாயப்பிரமாண உடன்படிக்கை வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாரு? அங்க போட்டுட்டாரு. கரெக்ட்டுங்களா? அந்த உடன்படிக்கை போட்டதுல இருந்து சட்டங்களோ 430 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 430 ஆண்டுகள் கழிச்சு எது வருதுங்க? நியாயப்பிரமாண சட்டங்கள் அங்க வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். எனவே அது அந்த உடன்படிக்கையை எவ்வகையிலும் பாதிக்காது. அப்படின்னா முன்னாடி ஒரு உடன்படிக்கை போட்டிருந்தார்ல, அந்த உடன்படிக்கை என்ன ஆகாதுங்க? பாதிக்கப்படாது அப்படின்றத தான் இங்க என்ன பண்றாருன்னா சொல்றார். தேவன் ஆபிரகாமுக்கு செய்து கொடுத்த வாக்குத்தத்தமும் தவறாதது. ஓகேங்களா? அப்படின்னா முன்னாடியே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன ஆகாதுங்க? அங்க எந்த ஒரு விஷயமும் அதுக்கு பாதிப்பு வராது அப்படின்றது தான் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றார். அப்படின்னா இந்த ஒரு காலப்பகுதி, அதாவது ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை போட்டதுல இருந்து இந்த ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட வரைக்கும், அப்படின்னா இவர் ஆபிரகாம் ஆரான்ல இருந்து கிளம்பி எங்க போறாரு? கானானுக்கு போறாரு. ஈசாக்கு பிறக்கிறாரு. அப்புறம் ஏசா யாக்கோபு போறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் அங்க வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இவங்க எகிப்துல அடிமைகளா போறாங்க. 10 வாதைகள் வருது. அதுல கூட 10வது வாதை என்னங்க? பஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் செங்கடலை பிரித்து அதுக்கப்புறம் அந்த ஒரு வனாந்த பிரயாணத்துக்கு போகிறாங்கல்ல. ஸோ அப்போ தான் அந்த சீனாய் மலையில் என்ன பண்ணுறாருன்னா அதை வாங்கி கொடுக்குறாரு. இது ஒட்டு மொத்தமாக எவ்வளோ காலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 430 வருஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா இப்போ ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து இந்த ஒரு காலப்பகுதி வரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரைக்கும் எத்தனை வருஷங்க? இல்ல, ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து இப்ப நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில கொடுக்க வரைக்கும் 2513. எப்படி அப்படின்னா முதல் பாகம் 1656 வருஷம், ரெண்டாவது 427, இப்ப 430. அப்படியே கூட்டிக்கிட்டே வந்தோம்னா அந்த ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்ன ஆயிடுங்க நம்மளுக்கு அருமையா வரும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப 4வது ஒரு பகுதி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுல இருந்து கானான் தேசம் பங்கிட்டது வரைக்கும் என்னங்க? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுல இருந்து அங்க என்ன ஆகுறாங்க? கானான் தேசம் பங்கிட்டது வரைக்கும் ஒரு காலப்பகுதி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வருது. அப்படின்னா இவங்க சீனாய் மலைக்கு வந்துடுறாங்க, நியாயப்பிரமாணத்தை வாங்குறாங்க. ஏறக்குறைய 1 வருஷம் என்ன ஆகுறாங்கன்னா அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. நம்ம படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? அங்கேயே என்ன பண்றாங்கன்னா தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அங்கதான் நிறைய கட்டளைகள் மற்றும் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி செய்யணும் நிறைய விஷயங்கள்லாம் என்ன பண்றாருன்னா அங்க கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அங்கேயே தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பஸ்கா பண்டிகை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க?
அங்கேயே அனுசரிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பாரான் வனாந்தரத்தில் கர்தேஷ் பர்னேயான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பஸ்கா பண்டிகை எல்லாமே அங்கே அனுசரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு அங்கே இருந்துட்டு இருக்கும் போது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 பேர் அங்கே என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தேர்ந்தெடுத்து வேவு பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்புவாங்க. எங்க கானாந்து. இப்போ எங்கேருந்தே அனுப்புறாங்க, சீனாய் மலையில அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய 1 வருஷம் அங்கேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 12 பேரை கோத்திரத்துக்கு ஒருத்தரா செலக்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்காக 40 நாள் இவங்க என்ன பண்றாங்க, போய் வேவு பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுல 10 பேர் என்ன பண்ணுவாங்க, துர்ச்செய்தி சொல்லுவாங்க, 2 பேர் நற்செய்தி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ கூட அவங்க சொல்லுவாங்க, மோசேட்ட என்ன பண்ணுவாங்க, என்ன கல்லறை இல்லைன்னா எங்களெல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்து சாவடிக்க வந்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க துர்ச்செய்தி சொல்லும் போது அவங்க எல்லாருமே அப்படி பேசுவாங்க. என்னன்னா, நாங்கள் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் என்ன பண்ணுறோம், சாகுறோம், நாங்கள் கானான் தேசத்துக்கு வரலன்னாங்க. ஆக்சுவலாக அது அப்படியே நடந்துருச்சு. கரெக்டுங்களா? யாருமே என்ன ஆகலைங்க, அந்த பேசினவங்க யாருமே அங்கே கானான் தேசத்துக்கு போல. அடுத்த சந்ததி தான் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் தான் அங்கே கானான் தேசத்துக்கு அங்கே போனாங்க. அதுலேயே 2 பேர் தான் என்ன பண்ணாங்க, ஆமாம், காலேபும் யோசுவாவும் தான் என்ன பண்ணாருன்னா அங்கே போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? அதில் கூட நம்ம பார்த்தோம் 40 நாள் இவங்க உழவு பார்த்தது அங்கே வந்ததுனால, துர்ச்செய்தி சொன்னதுனால 40 வருஷம் என்னாச்சுங்க அவங்களுக்கு, அந்த ஒரு தண்டனையின் காலம் கூட அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்றத கூட நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 32 33ஆம் வசனம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் வசனம் 32 முதல். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும், அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். ஓகேங்களா? அப்ப 40 வருஷம் என்ன பண்றாங்க, இவங்க வார்த்தைகளின்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு தண்டனையின் காலப்பகுதிக்குள்ளாக அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்ப 1 வருஷம் சீனாய் மலையில என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்க காத்திருந்திருக்காங்க, வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேருந்து, நியாயப்பிரமாணம் வாங்கினதுலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் பிரயாணம் என்ன பண்றாங்கன்னா இவங்க இங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வரைக்கும் 41 வருஷம் வந்துடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாசிக்கலாம் பாருங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது. ஓகேங்களா? காதேஷ் பர்னேயால இருந்து வேவு பார்க்கறதுக்காக அங்க அனுப்புறாரு மோசே. எனக்கு 40 வயதா இருந்தது. அப்ப அவருக்கு 40 வயசு ஒருத்தருக்கு. ஓகேங்களா? வேவு பார்க்க போறாரு 12ல ஒருத்தர். என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஓகேங்களா? அவருக்கு இருதயத்தின்படியே நான் என்ன பண்ணேன், நல்ல விஷயத்தாங்க நான் வந்து சொன்னேன் அப்படின்றாரு. யாரை குறிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, ஜோஷுவா இன்னொருத்தர் இருக்காரு. ஆமா. சோ காலேபை பத்தி தான் பார்க்கிறோம். 10ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 10ஆம் வசனம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். ஓகேங்களா? இப்ப காலேப் அங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறார், எல்லாம் வந்து செட்டில் பண்ணி முடிச்சுட்டாங்க. அங்க வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் வேவு பார்க்க போகும்போது 40 வயசு, நான் போயிட்டு வந்து இப்ப எவ்வளவு நாள், எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 45 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றார். ஓகேங்களா? அப்படின்னா மொத்தம் எவ்வளோங்க, 85 வயசு அவருக்கு. இப்ப பேசிட்டு இருக்கிறார், தேவன் என்னை காத்து வச்சிருக்கிறாரு சொல்லிட்டாங்க. என்ன பண்றாருன்னா அங்க சொல்லிட்டு இருக்கிறார். அப்படின்னா 1 வருஷம் சீனாய் மலையில என்ன பண்ணியிருக்கிறாங்க, நியாயப்பிரமாணம் வாங்கிட்டு அங்க இருந்திருக்கிறாங்க. 40 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வனாந்திர பிரயாணம் மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஒருத்தர் சாட்சி கொடுக்குறாரு, எனக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி மோசே என்ன அனுப்பிச்சாரு. அப்படின்னா அதுக்கப்புறம் ஜோஷுவா வந்து பங்கிட்டு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் காலேபுக்குமே பங்கிட்டு கொடுப்பார். அப்படி கொடுக்கும் போது அவருக்கு 85 வயசு. அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை வருஷம் வருங்க, எவ்வளோ வரும், 1 + 40 + 5. கரெக்டுங்களா? ஸோ 40 வருஷம். அதுக்கப்புறம் அங்கே சீனாயில் 1 வருஷம், இங்கே ஒரு 5 வருஷம். அவருடைய வயசு 85ன்னு பார்க்கும்போது அந்த ஒரு 5 வருஷம், மொத்தம் 6 வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், 46 வருஷம். எதுலேருந்து எது வரைக்கும், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுலேருந்து கானானை பங்கிட்டு கொடுக்குற வரைக்கும். ஜோஷுவா பங்கிட்டு கொடுத்தாருல, அப்பனா நியாயப்பிரமாணம் வாங்கிட்டு 1 வருஷம் அங்கே இருந்திருக்கிறாங்க, 40 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பங்கிட்டு ஒரு 5 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் காலேப் வந்து அங்கே என்ன சாட்சி கொடுக்குறாருன்னா, எனக்கு 85 வயசு, நான் அங்கே ஸ்பையாக அங்கே போகும்போது வேவு பார்க்க போகும்போது எனக்கு 40 வயசு. அப்போ மொத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எனக்கு 85 வயசு. அப்படின்னா அதுக்கப்புறம் 45 வருஷம் அவருக்கு ஆயிருக்கு. அப்போ 40 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம், மொத்தம்
46 வருஷங்கள் அங்க நியாயப்பிரமாணம் கட்டளை வாங்கினதுலேருந்து அங்க வந்து கானானை வேவு பார்க்க கானானை தேசத்தை என்ன பண்ண பங்கிட்டு கொடுத்தது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா பார்க்க. இப்ப ஜோஷுவா வந்து எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் யாருங்க அவங்கள பார்த்துக்கிட்டா? ஏன்னா அது வரைக்கும் மோசே என்ன பண்ணாருங்க, வழிநடத்தி 40 வருஷம் கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஜோஷுவா வந்து இங்க பங்கிட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆச்சுங்க, நியாயாதிபதிகளுடைய காலப்பகுதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க ஆரம்பிச்சது. அது 5வது பகுதியா என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ அப்ப நியாயாதிபதிகளுடைய காலப்பகுதி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் நியாயாதிபதி யாருங்க? ஜோஷுவா தான் என்ன பண்ணாருங்க, அங்க இருந்து மோசைக்கு அப்புறம் அங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்தார். கரெக்டுங்களா? பங்கிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்கள நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தாரு. கடைசி நியாயாதிபதி யாரா இருக்கும்? சாமுவேல். கரெக்டுங்களா? ஸோ சாமுவேலோட காலத்துல தான் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்து கேட்டாங்க சாமுவேல்கிட்ட. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு காலப்பகுதி, அதாவது முதல் நியாயாதிபதியிலேருந்து கடைசி காலத்துல இருக்க அந்த ஒரு நியாயாதிபதி, அதாவது ஜோஷுவாலேருந்து சாமுவேல் வரைக்கும் எவ்வளோ அப்படின்றத தான் என்ன பண்ண போறோம்னா அங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நினைச்சு பாருங்களேன், ஜோஷுவாவை இப்ப இந்த ஒரு 40 வருஷமும் அவரும் சரி காலேபும் சரி நல்ல செய்தி தான் சொன்னாங்க. கரெக்டுங்களா? ஆனா அவங்களும் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க 40 வருஷம்? மற்ற ஜனங்களோட அந்த தண்டனையை தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. எங்கேயா முறுமுறுத்து இருப்பாங்களா? ஏன் தேவனே, நான் நல்ல செய்தி தானே சொன்னேன், என்னையே இந்த ஜனங்களோட, இந்த பாவியான ஜனங்களோட என்ன பண்றீங்க, எங்களை வழி நடத்தி கூட்டி எங்களை என்ன பண்ணிருக்கலாம் டைரக்டா, அப்படிலாம் ஏதாவது யாராவது கேட்டாங்களா? அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ரெண்டு பேருமே. கரெக்டுங்களா? ஸோ அவருடைய காலப்பகுதியிலேருந்து தான் என்ன பண்ண போறோம்னா அங்கே பார்க்க போறோம். வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல். கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். ஓகேங்களா? அப்படின்னா அந்த ஒரு 7 ஜாதிகளை அழிச்சிட்டு தேசத்தை பங்கிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 450 வருஷமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை தேவன் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஏற்படுத்தி வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா முதலாம் அந்த ஒரு நியாயாதிபதியிலேருந்து கடைசி நியாயாதிபதி சாமுவேல் வரைக்கும் ஒட்டுமொத்தமா எவ்வளவு காலப்பகுதி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 450 வருஷங்கள். அப்போஸ்தலர் 13:20 நம்ம டைரக்டாவே என்ன பண்ணுதுன்னா அங்க வசனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா ஆதாம்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்றோம்னா எவ்வளவு வருங்க, 3009 வருஷங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபுல்லா தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, அப்படியே லைனா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தானா ஈஸியா என்ன பண்ணிடலாம், அங்க கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அப்படின்னா இப்ப சாமுவேலுக்கு அடுத்தது சாமுவேலோட காலப்பகுதியில தான் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எங்களுக்கு ராஜாக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்படின்னா இந்த ராஜாக்களுடைய காலப்பகுதி எவ்வளோ அப்படின்றத தான் என்ன பண்ண போறோம்னா அங்க நம்ம பார்க்க போறோம். அப்ப கூட சாமுவேல் போயிட்டு தேவன்கிட்ட ரொம்ப சோகமா பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, என்னை தள்ளிட்டு ராஜா வேணும்னு கேட்கும் போது தேவன் சொல்லுவாரு, அவங்க ஒன்ன தள்ளுலப்பா, யாரை தள்ளிட்டாங்க, என்ன தள்ளிட்டாங்கப்பா. நான் 10 வாதைகளை கொடுத்து செங்கடலை பிரித்து எவ்வளோ அற்புத அடையாளம் செஞ்சு நான் 40 வருஷம் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ட்ரெஸ் அழுக்காவில், செருப்பு தேயில, எவ்வளோ விஷயங்களை பண்ணி நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனால் அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, என்ன தள்ளிட்டு ஏதோ ஒரு மனுஷன் அவங்க என்ன பண்றாங்க ராஜாவா கேட்குறாங்க. நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவங்க கேட்கறத நான் திருப்பி என்ன பண்றேன் கொடுக்குறேன். ஆனா ராஜாக்கள் எப்படி இருப்பாங்கன்றதையும் நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல்கிட்ட சொல்லுவாரு. சாமுவேலும் போய் சொல்லுவார் என்ன அப்படின்னா, ராஜானா இப்படிதான் இருப்பாரு, எல்லாரையும் உங்களை அடிமைகளா வச்சிருப்பாரு, வரி வந்து என்ன பண்ணுவார் வசூலிப்பாரு, உங்களுக்கு ஏதாவது ராணுவம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்க சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சுக்கிறீங்களா அப்படின்னு போய் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு எதுவா இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு யார் தான் வேணும், ராஜாக்கள் தான் வேணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க சொன்னாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாமுவேலுக்கு அடுத்தது யார் ஃபர்ஸ்ட் ராஜாவா வந்தா, சவுல். கரெக்டுங்களா? அப்ப அவர் தான் முதல் ராஜா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். எத்தனை வருஷம் அரசாண்டார்? 40 வருஷம். சூப்பர். வசனம் இருக்குங்களா பழைய ஏற்பாட்டில்? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வசனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ எங்க தான் நம்மளுக்கு வசனம் இருக்கு அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அங்க வசனங்கள் இருக்கு. யாரு பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த முதல் ராஜா எத்தனை வருஷம் அரசாண்டாருன்னு அப்போஸ்தலர் 13:21 இருக்கு, வாசிக்கலாம்.
அப்போஸ்தலர் 13:21. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். ஓகேங்களா? அப்ப சவுல் ராஜா என்ன பண்றாருன்னா 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை 12 கோத்திரத்தை என்ன பண்றாருன்னா அங்க அரசாள்றாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது யார் வந்தா? தாவீது வராரு. அது கூட வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29 27. அவன் இஸ்ரேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவா இருந்தான். அப்படின்னா தாவீது ராஜா ஒரு 40 வருஷம் இந்த 12 கோத்திரத்தையும் என்ன பண்றாருன்னா அங்க அரசாள்றாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது யாருங்க? சாமுவேல் என்ன பண்ணாருன்னா அங்க வந்தாருன்னு சாலமோன் என்ன பண்ணாருன்னா அங்க வந்தாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது கூட வாசிக்கலாம். 2 நாளாகமம் 9 30. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரேலை எல்லாம் 40 வருஷம் அரசாண்டான். ஓகேங்களா? அப்ப சாலமோனும் என்ன பண்ணிருக்காரு? 40 வருஷம். அப்ப 40 120 வருஷம் இவங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 12 கோத்திரத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அங்க அரசாண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். சாலமோனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க? ஆமா, 10 தனியா 2 தனியா என்ன ஆயிடுச்சுன்னா அங்க பிரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். சாலமோனுடைய பையன் ரெகோபயாம் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த யூதா மற்றும் பென்யமின் 2 கோத்திரத்தை என்ன பண்ணிடுறாருன்னா அங்க தனியா பிரிச்சுட்டு போயிட்டு எருசலேமை தலைநகரமா வச்சு என்ன பண்றாருங்கன்னா அங்க அரசாள்றாரு. யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாலமோனுடைய படைத்தளபதி வேலை செஞ்சுட்டு இருந்தவர் யெரோபயாம் அப்படின்றவர் என்ன மீதி இருக்க 10 கோத்திரத்தை என்ன பண்ணாருன்னா அங்க அரசாண்டாரு. அங்க தலைநகரமா சமாரியாவை வச்சு என்ன பண்ணாருன்னா அவங்கள இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அங்க ராஜாவாக வழி நடத்திட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா சாலமோனுடைய காலப்பகுதிக்கு அப்புறம் 2 அங்க என்ன ஆகுதுன்னா அங்க பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்ப எந்த வம்சாவளியை நம்ம பார்க்கலாம்? ஏன்னா 2 பிரிஞ்சிருச்சு, 10 பிரிஞ்சிருச்சு. எதை பார்த்தா கரெக்டா இருக்கும்? ஆமா, யூதா பென்யமின். கரெக்டுங்களா? ஏன் யூதா பென்யமின்? யூதராஜ சிங்கம் எங்க வந்து பிறக்கிறாருங்க? இங்கதான் பிறக்கிறாரு. அதனால அந்த ஒரு கால்குலேஷன், அந்த ராஜாக்களுடைய லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து பார்க்கலாம், வாசிக்கலாம் பாருங்க. அடுத்தது ரெகோபயாம் என்ன பண்றாருன்னா அங்க அரசாள்றாரு. 2 நாளாகமம் 12 13. அப்படியே ராஜாவாகிய ரெகோபயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்தி கொண்டு அரசாண்டான். ரெகோபயாம் ராஜாவாகிற போது 41 வயதாய் இருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரேல் கோத்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்ப ரெகோபயாம் 17 வருஷம் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த யூத ஜனங்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அரசாண்டு இருக்கிறார் சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் அபியா ஒருத்தர் வராரு. அதிலே 13 2 வாசிக்கலாம். 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரியேலின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் மிகாயால். அபியாவுக்கும் யெரோபயாமுக்கும் யுத்தம் நடந்தது. ஓகேங்களா? அப்ப அபியா என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதுக்கப்புறம் 3 வருஷம் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த ஜனங்களை அரசாண்டு இருக்கிறாரு. அடுத்தது ஆசா அப்படின்னு ஒரு ராஜா வராரு. அதே 2 நாளாகமம் 16 13. ஆசா தான் அரசாண்ட 41 வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். அப்ப ஆசா என்ன பண்ணிருக்கிறாரு? 41 வருஷம் அந்த ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அரசாண்டு இருக்கிறாரு. 7வதா யோசபாத் அப்படின்றவர் வராரு. அதே 2 நாளாகமம் 20 31. யோசபாத் யூதாவை அரசாண்டான். அவன் ராஜாவாகிற போது 35 வயதா இருந்து 25 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓகேங்களா? அவர் 25 வருஷம் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க அரசாள்றாரு. அதுக்கப்புறம் யோராம் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா அங்க ராஜாவாகிறாரு. அதே 2 நாளாகமம் 21 20. அவன் ராஜாவாகிற போது 32 வயதா இருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு. அப்ப 8 வருஷம் யோராம் அரசாண்டு இருக்கிறாரு. அடுத்தது அகசியா அப்படின்றவர் வராரு. அவர் எத்தனை வருஷம் அப்படின்னா அதுல 22 2. அகசியா ராஜாவாகிற போது 22 வயதா இருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓகேங்களா? அப்ப 1 வருஷம் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அரசாண்டு இருக்கிறாரு. அடுத்தது அத்தாலியான்னு ஒரு ராணி. இவ்வளவு நாள் ராஜாக்கெல்லாம் வந்தாங்க, அந்த ஒரு லிஸ்ட்ல யாருமே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ராணியுமே வந்து அங்க அரசாண்டு இருக்கிறாங்க. 2 நாளாகமம் 22 12. இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். ஓகேங்களா? சோ அங்க ராணி என்ன பண்றாங்க? அத்தாலியால் அங்க ஒரு 6 வருஷம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் யோவாஸ் அப்படின்றவர், இவர் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னதுங்க? இதெல்லாம் எடுத்துட்டு வந்தார். கரெக்டுங்களா? இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏன்னா அந்த அத்தாலியால் வந்து ரொம்ப விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா அது எல்லாத்தையும் மாத்தினாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னொரு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் இருந்தார். யாருன்னா ஒரு பிரதான ஆசாரியன் யோய்தான் ஒருத்தர் இருந்தார். கரெக்டுங்களா? சோ அப்படின்னா இவருக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னதுங்க? 7 வயசுல இவர் என்ன பண்ணிட்டாரு?
ராஜாவா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் 2 முதல் வசனம். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதா இருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். நினைச்சு பாருங்க, 7 வயசு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் என்ன வந்துட்டாங்க, அந்த தேசத்துக்கு ராஜாவாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அமசியா அப்படின்ற ஒருத்தர் வராரு. 2 முதல் வசனம். அமசியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓகேங்களா. அடுத்தது யார் வரனா உசியான்னு ஒருத்தர் வராரு. 26 3 வசனம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓகேங்களா. அப்ப உசியா அப்படின்றவர் 52 வருஷம் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த ஜனங்கள் அரசாண்டு இருக்கிறார். அடுத்து யோதாம் வராரு. அதே 27 முதல் வசனம். யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அப்ப யோதாமுக்கு அடுத்தது யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆகாஸ் அப்படின்றவர் வராரு. 28 முதல் வசனம். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதா இருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அடுத்தது ஆகாஸ் 16 வருஷம் அரசாண்டதுக்கு அப்புறம் எசேக்கியா என்ன பண்றாருங்க, அங்க வராரு. இவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, கரெக்டுங்களா? என்னங்க, என்ன ஸ்பெஷாலிட்டி எசேக்கியாக்கு? இவர் என்ன கிட்டத்தட்ட மரணத்துக்கு உள்ளாக போயிடுவார், கரெக்டா நோய்வாய்ப்பட்டு போயிடுவாரு. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்லுவாருங்க, அத்திப்பழ அடைய போட சொல்லுவார். போட்டதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கூட்டி கொடுப்பாருங்க தேவன்? 15 வருஷம் கூட்டி கொடுப்பார், கரெக்டுங்களா? ஸோ இவர் எவ்வளவு அரசாண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2 முதல் வசனம். எசேக்கியா 25 வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓகேங்களா. அப்ப எசேக்கியாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனாசே அப்படின்ற ஒருத்தர் வராரு. 33 முதல் வசனம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓகேங்களா. மனாசேக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆமோன் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா வராரு. 32 21 வசனம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகிரி செத்தமுமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். ஓகேங்களா. ஸோ அது வசனம் மட்டும் அதுக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 2 வருஷம் அவர் அரசாண்ட மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கணும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா யோசியா ராஜா என்ன பண்ணுறாருன்னா அங்கே வராரு. அதே 2 முதல் வசனம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓகேங்களா. அப்போ 31 வருஷம். அடுத்தது என்ன பண்ணிங்க, யோசியா அங்கே அரசாண்டு இருக்கிறாரு. அடுத்தது யோயாக்கிம் வாசிக்கலாம். 36 5 வசனம். யோயாக்கிம் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு. ஓகேங்களா. அப்ப யோயாக்கிம் என்ன பண்ணிருக்கிறார், அந்த ஜனங்களை 11 வருஷம் என்ன பண்ணிருக்கிறார்னா அங்க அரசாண்டு இருக்கிறார். கடைசியா ஒரு ராஜா வரார் யூத வம்சாவளியில, 21வது ராஜா செதேக்கியா. அவர் எத்தனை வருஷம் அரசாண்டார் அப்படின்னா 2 11 வசனம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதா இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு. ஓகேங்களா. அப்படின்னா நம்மளுக்கு தேவன் அழகாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. யூத வம்சத்தில் யார் யாரெல்லாம் அடுத்தது ராஜா வந்திருக்கிறாங்க, யார் யார் எத்தனை வருஷம் அரசாண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இந்த ஒரு லிஸ்ட் அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணோன்னா எத்தனை வருஷம் வருதுங்க? கொஞ்சம் மிஸ் ஆகுது பிரதர். ஓகே. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவருடைய காலப்பகுதியில் தான் என்ன ஆயிடுச்சுங்க, இந்த செதேக்கியாவோட காலப்பகுதியில் தான் யார் வருவா? பாபிலோன் என்ன பண்ணுவாங்க, உள்ள வந்து அங்க இவங்கள கைப்பிடிப்பாங்க, கைதிகளாக அங்க கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா. அப்படின்னா அதோட ராஜாக்களுடைய காலம் என்ன ஆயிடுது, சவுல்ல தொடங்கினது செதேக்கியால என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மொத்தம் எத்தனை வருஷங்கள் வருது அப்படின்னா 513 வருஷங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோம். ஓகேங்களா. அப்படின்னா இந்த ராஜாக்களுடைய காலம் யூத வம்சத்துல மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 513 வருஷங்கள் அங்க வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இவரை குறிச்சு கூட இந்த கடைசியில என்ன நடக்கும்ன்றத கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருப்பாருன்னா அருமையா சொல்லியிருப்பாரு. எசேக்கியேல் 21 25 27 இந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. எசேக்கியேல் 21 வசனம் 25 முதல். அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே பாகையை கழற்று. அங்க சொல்றாரு, அவபக்தியா என்ன பண்ணிட்டு இருந்திருக்க நீ, தேவனுக்கு கீழ்ப்படியாம நாங்க நிறைய செஞ்சுட்டு இருந்த, பாகையை கலற்று, கிரீடத்தை என்ன பண்ணிடு, கலட்டிடு, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். அப்படின்னா இந்த ராஜாக்களுடைய காலப்பகுதி தேவன் அங்க ஒரு முற்றுக்கு எடுத்துட்டு வர்றாங்க, மொத்தமா அங்க நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இனி முன்போல் இராது, அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். ஏன் 3 வாட்டி சொல்றாரு சொல்லுங்க சிஸ்டர், கேட்கல.
ஸ்ட்ராங்கா சொல்றாரு. கரெக்ட், ஸ்ட்ராங்கா தான் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நேபுகாத்நேச்சர் பாபிலோன் ராஜா வந்தார்ல, எத்தனை வாட்டி சிறை பிடிச்சாருங்க? எத்தனை வாட்டி சிறை எடுத்துட்டு வந்தாருங்க? 3 வாட்டி என்ன பண்ணுவாரு? சிறை பிடிக்க அங்க வருவாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஆளை பிடிச்சிட்டு போவார். கடைசியா என்ன பண்ணுவாரு? ஒட்டு மொத்தமா சாலமோனுடைய அந்த டெம்பிள் எல்லாத்தையும் உருக்கி தங்கத்தெல்லாம் அங்க எடுத்துட்டு போயிரு. அப்புறம் 3 வாட்டி அங்க என்ன பண்ணிருக்காங்க? சிறை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. தேவன் அழகா இங்க என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த ஒரு ராஜாக்களுடைய காலப்பகுதி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 513 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷம் கடந்து வந்துட்டோம்? ஆதாம்ல இருந்து 3522 வருஷங்கள் என்ன ஆயிடுச்சு, நாங்க வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப அடுத்தது சிறையிருப்பின் காலப்பகுதி. ஏன்னா நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிட்டாருங்க? பாபிலோன் ராஜா இவங்களை பிடிச்சிட்டு 3 வாட்டி வந்து பிடிச்சிட்டு கடைசியா என்ன பண்ணிட்டாருங்க? அங்க கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். கூட்டிட்டு போயிட்டு அடிமைகளா வச்சிருந்தாருல. அப்ப இந்த ஜனங்கள் சிறை இருப்புல எத்தனை வருஷங்கள் இருந்தாங்க அப்படின்றது தான் என்ன பண்ண போறோம்னா அங்க. ஏன்னா தேசம் என்ன ஆயிடுச்சுன்னா பாழாய் போயிடுச்சு. அவங்க யாருமே அந்த தேசத்துல இல்லாத ஒரு காலப்பகுதி என்னாச்சுன்னா அங்க இருந்ததுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது எத்தனை வருஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். ஓகேங்களா? அப்ப எத்தனை வருஷம்னு சொல்றாரு? இந்த தேசம் வனாந்திரமும் பாலும் ஆகும். அப்படின்னா ஒண்ணுமே இருக்காதாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு அந்த ராஜா என்ன பண்ணிட்டாருங்க? இருக்கிறதெல்லாம் எரிச்சிட்டு இருந்த தங்கம், அங்க இருந்த பனிமுட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 70 வருஷ காலமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். அடிமைகளாக அங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? செதேக்கியாவுடைய காலப்பகுதிக்கு அப்புறம் அங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபிலோனுக்கு கீழே 70 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்க இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப பாபிலோன் இந்த பாபிலோனுடைய ராஜா நேபுகாத்நேச்சர் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? அடுத்தது எந்த ராஜா வந்தாருங்க? 5ஆம் உலக பேரரசுன்னு ஒரு பாடம் படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? சூப்பர் சிஸ்டர். அப்பனா தலை பொண்ணு யாருங்க? பாபிலோன் நேபுகாத்நேச்சர். அடுத்தது மார்பும் புயமும் மேதோ பர்ஷியா. கரெக்டுங்களா? அந்த ஒரு சில்வர் வெள்ளியை கூப்பிட்டு சொல்லுவோம். அடுத்தது இடுப்பும் தொடையும் வெங்கலம். அது யாருங்க? கிரேக்க அலெக்சாண்டர் ராஜா வந்தாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது கால்கள் ரோம அரசாட்சி. அதுக்கப்புறம் கீழே அந்த பாதங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு விரல்கள்லாம் பார்த்தோம். இரும்பும் களிமண்ணா இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அப்படின்னா இப்ப தலை நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிட்டாருங்க? சிறை பிடிச்சிட்டு போயிட்டாரு. 70 வருஷம் அவங்க அடிமைகளா போயிட்டாங்க. அடுத்தது யாரு கீழாக இவங்க ஜனங்கள் எல்லாரும் அடிமைகளா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மேதோ பெர்ஷியா அவங்களுடைய கவர்மெண்ட் கீழாக என்ன பண்றாங்க? அங்க அடிமைகளா அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க. இப்ப அந்த ஒரு காலப்பகுதியை தான் என்ன பண்ண போறோம்னா அங்க பார்க்க போறோம். அப்படின்னா சிறையிருப்பின் காலம் முதல் இவங்க மேதோ பெர்ஷியாக்கு அடிமைகளா போனாங்களே 70 வருஷத்துக்கு அப்புறம், அங்கிருந்து மேதோ பெர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், ரோமன்ஸ் வந்துடுறாங்க. ரோமர்கள் அரசாட்சி பண்ண. அப்பதான் யார் பிறந்தா? நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார். கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட கிபி 1 வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஓகேங்களா? இவங்க அடிமைகளா போனாங்க நேபுகாத்நேச்சருக்கு, பாபிலோன் அரசாங்கத்துக்கு 70 வருஷம். அந்த 70 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் உள்ள வராங்கன்னா மேதோ பர்ஷியா என்ன பண்றாங்க? அங்க உள்ள வராங்க. அவங்களுக்கு கீழாக இந்த ஜனங்கள் அடிமைகளா போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அங்கிருந்து ஆரம்பிச்சு அடுத்தது கிரேக்கர்கள், ரோமர்கள், அதாவது கிபி 1 வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படின்றத தான் என்ன பண்ண போறோம்னா அங்க பார்க்க போறோம். அப்படின்னா மேதோ பர்ஷியாவுடைய ராஜா பேர் என்ன? இது கூட நம்ம பார்த்துருப்போம் முன்னாடியே. கரெக்டுங்களா? அது ஸ்கிரிப்ட் கொடுக்கும் போது நம்ம அதை படிச்சிருந்தோம் என்ன இருக்கும் அந்த பேர்கள்லாம். ஏன்னா திடீர்னு கேட்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. அப்ப கோரேஸ் ராஜா என்ன பண்றாருங்க? அங்க சார்ஜ் எடுக்கிறார். ஆக்சுவலா இவர் தான் என்ன பண்ணுவார்னா பாபிலோனை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பாருங்க? ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா அங்க கொடுத்திருப்பாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேவனுடைய சித்தம் இருந்தா பாபிலோனு நியாய தீர்ப்புன்னு ஒரு பாடம் இருக்கு. தேவனுடைய சித்தம் இருந்தா பின்னாடி கூட கேட்கலாம். அதுல அழகா இந்த கோரேஸ் ராஜா எப்படி திட்டம் போட்டு கொடுத்து அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் பாபிலோன், அதை என்ன பண்ணுவார்? ரொம்ப ஈஸியா என்ன பண்ணுவார்னா அங்க அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ அங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த ஒரு ராஜா யாருங்க? கோரேஸ் ராஜாவுடைய காலப்பகுதியிலிருந்து கிபி 1 வரைக்கும் எவ்வளவு வருஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 536 வருஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா இந்த 70 வருஷம் அடிமைகளை போனதுல இருந்து மேதோ பெர்ஷியாவுடைய ராஜா கோரேஸ் ராஜா உள்ள வந்ததுல இருந்து கிபி 1 வரைக்கும் அப்படின்னா 536ல இருந்து எப்படி வருங்க? அப்படியே மைனஸ் ஆயிட்டே வரும்.
கரெக்டுங்களா? 536, 535, 534. ஏன்னா கிமுல இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? கிமு பார்த்துட்டு இருந்தோம். அங்கிருந்து இப்ப எதுக்குள்ள வரோம்? கிபிக்குள்ள வரோம். அப்ப 536, 35, 34, 33, 32 அப்படியே 400, 300, 200, 100, 50, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 கிமு முடிஞ்சிடும். அப்புறம் எது ஸ்டார்ட் ஆயிடும்? கிபி என்ன ஆயிடுதுன்னா, கேப் இருக்காது சிஸ்டர், நம்ம அப்புறம் கூட பார்க்கலாம். அப்ப அடுத்தது என்ன ஆயிடுது அப்படின்னா, கிபி என்ன ஆயிடுதுங்க, அங்க 1 அங்க ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு காலப்பகுதி ஓகேங்களா, 536 வருஷங்கள் அங்க வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப கோரேஸ் ராஜால இருந்து கிறிஸ்து வந்து பிறக்கிறார். ஆக்சுவலா கிறிஸ்து கிபி 1ல பிறக்கல, அது தனி கால கணக்கு. அவருடைய காலப்பகுதி வரைக்கும் ஓகேங்களா. அப்ப கிபி 1 வரைக்கும் எத்தனை வருஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 536 வருஷங்கள். இது நம்ம கூகுள்ல போட்டாவே நம்மளுக்கு வந்து பெர்ஷியன் கிங், மேதோ பர்ஷியாவுடைய முதல் ராஜா ஓகேங்களா, கோரேஸ் சைரஸ் இருக்கும். அவரு எப்போ வந்து உள்ள வந்தார் அப்படின்னா 536 பிசில இருந்து 333 வரைக்கும் ரிவர்ஸ்ல ஓகேங்களா. அத்தனை வருஷம் அந்த சாம்ராஜ்யம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க அரசாண்டு இருக்காங்க. நம்ம அந்த 536ல இருந்து 1 கிபி வரைக்கும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப எத்தனை பகுதியை பார்த்து முடிச்சிட்டோம்? ஆமா, எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு கிமு ஃபுல்லாவே முடிச்சிட்டு கிபி 1க்கு என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். ஓகேங்களா? எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? வசனத்தோட பக்கம் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளுக்காக ஆராய்ஞ்சு பார்த்தா என்ன இல்லைங்க, கிடைக்காதது ஒண்ணுமே இல்லை. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாமே. ஓகேங்களா? அப்படின்னா தேவன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தா ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 வருஷங்கள். ஜலப்பிரளயம் முதல் ஆபிரகாமோடு உடன்படிக்கை போட்டது வரைக்கும் 427. அப்பதான் தேராக இறக்குறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை போட்டதுலேருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரைக்கும் 430 வருஷங்கள். நியாயப்பிரமாணம் முதல் கானான் தேசம் பங்கிட்டது வரைக்கும் 46 வருஷங்கள். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளோட காலம் 450 வருஷம். ராஜாக்களுடைய காலம் 513 வருஷம். சிறையிருப்பின் காலம் பாபிலோனுக்கு கீழே 70 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிறையிருப்பின் காலத்திலிருந்து கிபி 1 வரைக்கும் 536 வருஷங்கள். முழு கிமு என்ன பண்ணிட்டோம்? பார்த்து முடிச்சிட்டோம். கரெக்டுங்களா? மொத்தம் எத்தனை வருஷம் வருதுங்க? சரி போட்டுறேன், டைம் ஆகுது. 4128 வருஷங்கள் என்ன இருக்கு அப்படின்னா பழைய ஏற்பாடுடைய காலப்பகுதி. கிமு ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து கிபி 1 வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்கிறோம்னா அங்க வசனத்தோடு நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்னா இதுல இன்னொரு வருஷம் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. என்னதுங்க? 7ஆம் நாளுடைய காலக்கணக்கை தான் நம்ம பார்க்க வந்தோம். அதுல எதுவும் கொஞ்சம் இருக்குது. 6ஆம் நாளுடைய கொஞ்ச பகுதி அது என்ன இருக்குன்னா அங்க இருக்கு. ஏன்னா ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து அங்க இருக்கு அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு 4128 வருஷத்துல இருந்து சில கால்குலேஷன் இப்ப என்ன பண்ணலாம்னா பார்த்து இந்த ஒரு பாடத்தை கூட என்ன பண்ணலாம்னா அங்க முடிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா இப்ப தேவனுக்கு 7ஆம் நாள் எத்தனை வருஷம் அப்படின்றத பாக்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இப்ப 4128ல இருந்து கிபி 1 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப கிபி 1ல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவுங்க? 2026 வருஷங்கள். அப்ப ஆதாம்ல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை வருஷம்? ஓகே, 6154 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆதாம் உருவாக்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு ஆயிடுச்சு? 6154 வருஷங்கள். இதுக்குள்ள எத்தனை 1000 வருஷங்கள் இருக்கு? 6000 வருஷங்கள் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிட்டு 7வது 1000 வருஷத்துக்குள்ளாக இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? புரியுதுங்களா? 6154 அப்படின்னா 6000 வருஷம் முடிஞ்சிட்டு 7வது ஒரு 1000 வருஷத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அங்க இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 7வது ஒரு 1000 வருஷத்துல 150 வருஷத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு? அங்க போயிடுச்சு அப்படின்றத கூட என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். சின்னதா ஒரு சார்ட் மட்டும் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா மொத்தம் 1000 வருஷமா அப்படியே பிரிச்சோம் அப்படின்னா 6000 வருஷம் என்ன ஆயிடுச்சுங்க அங்க முடிஞ்சிட்டு 7வது ஒரு 1000 வருஷத்துல தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அங்க இருந்துட்டு இருக்கிறோம். அது எந்த காலப்பகுதிங்க?
கடைசி காலப்பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தின் காலப்பகுதி. கரெக்டுங்களா? அவருடைய 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இருந்துட்டு இருக்கிறோம். செகண்ட் கம்மிங் வந்துட்டாருங்களா? 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தாங்களா? தீர்க்க தரிசன வசனங்களோட இப்ப எடுத்தாங்க. இப்ப தேவன் குரோனாலஜி வழியா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்மளுக்கு ப்ரூஃப் பண்றாரு. 6000 வருஷம் முடிஞ்சிடுச்சு, 7வது 1000 வருஷம் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அங்க இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத கூட என்ன பண்றோம்னா அங்க பார்க்கறோம். ஓகேங்களா? அப்ப 6000 வருஷம் எப்ப முடிஞ்சதுங்க? ஏன்னா இது ஒரு ஒட்டுமொத்த காலப்பகுதின்னு கீழே பார்க்கும்போது தேவனுடைய அந்த ஒரு 7வது நாளை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? தேவன் ஓய்ந்திருந்தார் சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த ஒரு காலப்பகுதியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப 6வது 1000 வருஷம் 6000 வருஷம் முடிஞ்சது இல்ல, அது எந்த வருஷமா இருக்கும்? சூப்பர் பிரதர். என்னங்க, இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை. அவர் வந்து 1000 வருஷத்தை என்ன பண்றாரு, அவருடைய அரசாட்சியை அங்க ஆரம்பிக்கிறார். அப்ப 1874 என்ன முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 6000 வருஷ காலக்கணக்கு என்ன ஆகுதுன்னா அங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப அதை ஜஸ்ட் கால்குலேட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். இந்த 6000 வருஷத்துல பழைய ஏற்பாடு 4128 வருஷத்தை என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வருஷங்கள் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சா கூட நம்மளுக்கு அழகா இந்த ஒரு செகண்ட் கம்மிங் எப்ப நடந்தது அப்படின்றத கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா அங்க பார்க்க முடியும். அப்பனா 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுல 4128 வருஷம் ஆதாம்ல இருந்து கிபி 1 வரைக்கும். கரெக்டுங்களா? அந்த ஒரு காலப்பகுதி. இது கிமு உடைய காலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1872 வருது. என்ன மிஸ் ஆகுது, ஒரு 2 வருஷம் மிஸ் ஆகுது அந்த ஒரு 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அது எதுவா இருக்கும், எதுவா இருக்கும்? அந்த கேப் எல்லாம் தான் இதுல கவர் பண்ணிட்டோம். 556 மேதோ பர்ஷியால இருந்து நீங்க 400 வருஷம் கேப் எல்லாம் போனா எங்க காலக்கணக்கு பெருசாயிடிக்கும். மேதோ பர்ஷியா, கிரேக்க சாம்ராஜ்யம் வந்துடுச்சு, ரோமன்ஸ் வந்துட்டாங்க. அப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு வேதாகமத்துல கேப் இருக்கு. கடைசியா பேசினாரு, அதுக்கப்புறம் ஒரு என்ன பண்ணல தேவன் அவருடைய பிள்ளைகள்கிட்ட பேசாத காலப்பகுதி, சைலண்ட் இயர்ஸ்ன்னுவாங்க. அதுதான் 400 வருஷங்கள். கரெக்டுங்களா? தேவன் யார்ட்டையும் பேசல. திடீர்னு பார்த்தா பரிசெயர், சதிசெயர், வேதபாரகர் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பான். இவங்க எல்லாம் இந்த 400 வருஷத்துல ரெடியானவங்க, பேசாத காலங்கள். ஆனா இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா ஒட்டு மொத்தமா பாத்துட்டோம். கிபி 1 ரோமன்ஸ் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த 2 வருஷத்தை தான் பாக்குறோம். நம்ம என்ன பண்ணிக்க வேணாம், இங்க இருந்து அப்படியே வேற எதுக்கு போக வேணாம். அப்படின்னா என்ன அப்படின்னா 4128 வருஷம் பழைய ஏற்பாடு, அதை நம்ம பார்த்துட்டோம். கிமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த 6000 வருஷம் முடியும் போது எத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1872 வருஷங்கள் என்ன ஆயிருக்கு, கிபியில முடிஞ்சிடுச்சு. கரெக்டா 6000 வருஷம் முடிஞ்சு இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, அங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு பாக்குறோம். ஆனா 2 வருஷம் மட்டும் என்ன ஆகுது, தீர்க்க தரிசனத்துல நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 1874ன்னு பார்த்தோம். இங்க ஆனா 1872 தான் வருது. அப்ப அது எந்த ஒரு காலப்பகுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 6ஆம் நாள்ல ஆதாம் என்ன பண்ணாருங்க, படைக்கப்பட்டு சில வருஷங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. கரெக்டுங்களா? அவர் படைக்கப்பட்டு அப்புறம் ஏவாள் வந்து ஒரு சில காலப்பகுதி, அவர் பாவம் செஞ்ச காலப்பகுதி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு காலப்பகுதி தான் எத்தனை வருஷங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம்னா 2 வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் தேவன் என்ன பண்றாரு, படைப்பை நிறுத்துறாரு, ஸ்டாப் பண்றாரு. 7ஆம் நாள்ல அங்க ஓய்ந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா அந்த ஒரு 2 வருஷத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா எது வந்துடும். ஏன்னா இப்ப 7ஆம் நாள் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். 6ஆம் நாள் என்ன பண்ணிட்டோம், இப்ப மைனஸ் பண்ணிட்டோம். அந்த 2 வருஷத்தை என்ன பண்ணிட்டோம், அங்க எடுத்துடுறோம்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா 1874 அப்படின்றது என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க கரெக்டா அங்க என்ன ஆகும்னா அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் வெறும் 7ஆம் அந்த ஒரு நாளுடைய கணக்கு மட்டும் பார்க்கணும். அந்த 2 வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பழைய ஏற்பாடு காலக்கணக்கு எவ்வளவுதான் வரும், 4126 தான் வரும். ஏன்னா அந்த ஒரு 2 வருஷம் என்ன ஆயிடுது,
6ஆம் நாளுடைய காலக்கணக்குக்குள்ளாக என்ன ஆயிடுதுன்னா அங்க போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா நம்ம 7ஆம் நாளுடைய காலக்கணக்கை மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்பனா 6000 வருஷத்துல இருந்து 4126 வருஷத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டை மைனஸ் பண்ணோம்னா கரெக்டா 1874 என்ன ஆயிடும்? அங்க 6000 வருஷம் முடியும். அங்கதான் என்ன ஆகுதுன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, அந்த பிரசன்ஸ் பரோஷியா என்ன ஆகுதுங்க? வந்திருத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அங்க நடக்குது அப்படின்றத என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஓகேங்களா? அப்பனா இந்த ஒரு சார்ட்ல கூட பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா அந்த ஒரு 7000 வருஷம், அதுல 6000 வருஷம் முடியும் போது எந்த வருஷம் வருதுன்னா 1874 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஓகேங்களா? அப்பனா இந்த ஒரு 1000 வருஷம், கடைசி 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருங்க? அந்த விழுந்து போன அந்த ஒரு மனுக்குலத்தை என்ன பண்றாருங்க? திருப்பி எழுப்பி தந்த சீர்படுத்துற ஒரு விஷயங்கள் அங்க என்ன ஆகுதுன்னா அங்க நடக்குது. இதுக்குள்ளதான் அந்த 3 உலகங்கள் பாடம்லாம் என்ன பண்ணிருப்போம், பார்த்திருப்போம். ஆகஸ்ட் மாசம், கரெக்டுங்களா? போன வருஷம் பார்த்திருப்போம். முதலாம் உலகம் காலப்பகுதி 1656 வருஷம். 2ஆம் உலகம் ஜலப்பிரளயத்திலிருந்து இன்னும் முடியல. ஏன் முடியல? 1,44,000 என்ன ஆகணுங்க? செலக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடும்? அது முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு? 3ஆம் உலகம் என்ன ஆயிடுச்சுங்க? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லாப்பிங் இருக்கும். என்ன ஆயிடுச்சுங்க? முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி 154 வருஷம் என்ன ஆயிடுச்சுங்க? இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போனா 6ஆம் நாளில் 2 வருஷம், 7ஆம் நாளில் 4126 வருஷங்கள் கிமுல, கிபியில் 1872 வருஷங்கள் சேர்த்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கரெக்டாக 1874 அந்த வருஷத்துல செகண்ட் கம்மிங் என்ன ஆகுது அப்படின்னா அங்க நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னா 1000 வருஷம் என்ன பண்ண போறாருங்க? இங்க பூமியை அரசால போறார் அப்படின்றத என்ன பண்றோம்னா அங்க பார்க்கறோம். அப்பனா ஒரு நாள்ன்றது தேவனுக்கு எத்தனை வருஷங்க? இப்ப கண்டுபிடிச்சிட்டோமா? தேவனுக்கு கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவ கேட்கல. எவ்வளவு வருஷங்க? பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு? ஒரு நாள்ன்றது எத்தனை வருஷம்? 7000 வருஷம். புரியுதுங்களா? ஏன்னா 7ஆம் நாள்ல அங்க ஓய்ந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆதாம் பாவம் பண்ணிட்டாரு, 2 வருஷம் முடிஞ்சிடுது. அங்கிருந்து அவருடைய காலப்பகுதி என்ன ஆகுது? 7ஆம் நாளுடைய காலப்பகுதி ஆரம்பிக்குது. அங்கிருந்தா நம்ம பார்த்தோம் ஆதாம் அப்படியே வரிசையா ஒரு இது 8 பாகங்களா பார்த்தோம். அது எங்க முடியுது? 2026 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வருஷங்கள் வருது அப்படின்னா அந்த 6000 வருஷம் என்ன ஆகுதுங்க? அங்க கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 1000 வருஷம், அதுல ஆல்ரெடி 154 போயிடுச்சு. இன்னும் ஒரு 850 வருஷம் அதையும் சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுங்க? அந்த ஒட்டுமொத்த காலப்பகுதி, அதாவது பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் அந்த ஓய்ந்திருந்தாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம்ல, அந்த ஒரு நாளோடைய ஒட்டுமொத்த காலக்கணக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்பனா தேவன் கடைசி நாள்ல ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஓய்ந்து தான் இருந்தாரு. ஆனா என்ன நடந்துகிட்டே இருந்ததுங்க? வேலைகள் பேக்ரவுண்ட்ல நடந்துகிட்டே தான் இருந்தது. அவருடைய குமாரன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எல்லா விஷயங்களையும் எடுத்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். என்னதான் மனுக்குலம் விழுந்து போனாலும் 4000 வருஷம் ஏறக்குறைய 4000 வருஷம் கழிச்சு ஈடுபலி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? சுவிசேஷ யுகம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யமே வந்துடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த 1,44,000 முடிஞ்சது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் என்ன பண்ணுவாங்க? உயிர் தெளிப்பி திருப்பி சீர்பொருந்துற அந்த ஒரு ப்ராசஸ்குள்ளாக அங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். இதை கூட பார்த்தோம்னா அழகா ஒரே சார்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இப்ப பார்க்க போறது இல்ல, தேவனுடைய சித்தம் இருந்தால் வர வாரத்துக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்னா நம்ம சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே சார்ட்டு ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டமுமே இதுக்குள்ள இருக்கும் அப்படின்றத கூட என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்ப பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் அப்படின்றது எத்தனை வருஷம் அப்படின்னா 7000 வருஷம். அந்த 7000 வருஷம் முடியும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாருங்க? ஆமா, விழுந்து போன அந்த மனுக்குலத்தை சீர்பொருத்தி என்ன பண்ணிருவாங்க? எடுத்துட்டு போய் பிதாவாகிய தேவன்ட்ட என்ன பண்ணிருப்பாருங்க? சப்மிட் பண்ணிருப்பார். அந்த முடிகிற ஒரு காலப்பகுதியாக அங்க இருக்கும் அப்படின்றத என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்ன்றது 7000 வருஷம். ஓகேங்களா? இதுல இன்னும் ஒரு சின்னதா ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். இப்ப 7ஆம் நாள்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டுங்களா? 7ஆம் நாள் என்ன? ஓய்ந்திருந்தார். இதுதான் எவ்வளோன்னு பார்த்தோம். இந்த ஒரு நாள் தான் எவ்வளோ? 7000 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல 6154 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். அப்ப இதெல்லாம் எவ்வளவு இருக்கும்? 5 6 4 3 எல்லாம் ஒன்னும்
ஒரு நாள் 7000னா மற்றதெல்லாம் எவ்வளோதான் இருக்கும்? நம்மளுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம்னா நாளைக்கு எவ்வளோதான்? அப்போ தேவனுக்கும் அதே தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா இது ஒரு 7000னா இது ஒரு 7000 7000 7000 7000 7000 7000 எவ்வளோ வரும்? 49,000 வருஷம் எப்ப முடியும்னா இந்த 1000 வருட அரசாட்சி முடியும் போது இயேசு கிறிஸ்து திருப்பி பிதாவாகிய தேவன் சப்மிட் பண்ணுவார்ல, எல்லாத்தையும் சீர் பொருந்திட்டு அது முடியும் போது எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 49,000 வருஷம் முடிஞ்சு அடுத்த 8ஆம் நாள் யாருக்கு ஸ்டார்ட் ஆகும்? 8ஆம் நாள் யாருக்கு ஸ்டார்ட் ஆகும்? பிதாவாகிய தேவனுக்கு என்ன ஆகுங்க? 7 நாள் முடிஞ்சிட்டு 49,000 வருஷம் முடிஞ்சிட்டு 8ஆம் நாள் என்ன ஆகும்னா அவருக்கு ஸ்டார்ட் ஆகும். அது எத்தனையாவது வருஷமா இருக்கும்? 50,000. கரெக்டுங்களா? 50,000 வருஷம். ஏன்னா 49,000 முடிஞ்சிடுச்சு, 7 நாளும் முடிஞ்சிடுது, 8ஆம் நாள் ஸ்டார்ட் ஆகுது. அது 50,000 வருஷமா அங்க என்ன ஆகும்னா அங்க இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ரொம்ப அழகா நிழல்ல பழைய ஏற்பாட்டுல தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? இந்த 50ன்னு வரும். ஏன்னா இப்ப 50,000 வருஷம் ஸ்டார்ட் ஆகும் போது அங்க என்ன இருக்காதுங்க? அழுகை இருக்காது, மரணம் இருக்காது, எல்லாமே சீர் பொருந்தி திருப்பி கொடுக்கிற ஒரு காலப்பகுதி என்ன ஆயிடுங்க? அங்க வந்துடும். இழந்தது எல்லாத்தையும் மனுக்குலம் என்னென்னலாம் இழந்தாங்களோ அது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவாரு. இதுதான் நிழல் ஞாபகம் வருதுங்களா? யூபிலி ஞாபகம் இருக்குங்களா? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாருங்க? யூபிலியின் பிரமாணம்னு ஒரு விஷயம் கொடுத்திருந்தாரு. கரெக்டுங்களா? தேவனுடைய சித்தம் இருந்தால் அது கூட தனி பாடம் பின்னாடி பார்க்கலாம். அப்படின்னா 49 வருஷம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எதெல்லாம் இழந்தாங்களோ எதெல்லாம் அடகு வச்சாங்களோ அது எல்லாத்தையும் எப்போ அவங்க கொடுத்துடணும்? 50வது வருஷம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? அவங்க யார் யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்க எல்லாருமே என்ன பண்ணிடணும்? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க திருப்பி கொடுக்கிற ஒரு காலப்பகுதி, அதுதான் யூபிலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல இங்க என்ன நடக்குதுங்க? கிராண்ட் ஜூபிலி. அங்க நிழலா வச்சிருந்தார் ஜூபிலி, இங்க என்னங்க? கிராண்ட் ஜூபிலி. 50வது 1000 வருஷத்துல என்ன ஆகும்னா இந்த மனுக்குலம் என்னென்னலாம் இழந்திருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து சீர்படுத்திட்டு பிதாவாகிய தேவன் அங்க என்ன பண்ணியிருப்பாருன்னா கொடுத்துருப்பாரு. அப்ப அழுகை இருக்காது, மரணம் இருக்காது, துக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இழந்தது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? அங்க பெற்றுக்கொள்ற ஒரு காலப்பகுதி. அதுதான் அந்த ஒரு 8ஆம் நாளுக்குள்ளாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போவோம். அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல என்ன இழந்தாங்களோ அதை திருப்பி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த மனுக்குலம் அங்க பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம தான் இது ஒரு பெரிய 7000 வருஷமா பார்க்குறோம். தேவனுக்கு எத்தனை நாள்? ஒரே நாள். 6ஆம் நாள் கடைசியில மனுஷர்கள் விழுந்து போயிட்டாங்க. 7ஆம் நாள்ல என்ன பண்ணிட்டாரு? சரி பண்ணிட்டார். 8ஆம் நாள்ல வேற பிளான் போடுற. ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? ஆனா அது எல்லாத்தையும் எங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு? நம்மளுக்கு இங்க ரெக்கார்ட் பண்ணி கடைசியா ஒரு 2-3 வருஷங்கள் வாசிச்சு முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்போது, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்போது, இது யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்குது. தேவனே சகலத்திலும் சகலமுமா ஆனா இருப்பார். யாரு சகலத்திலும் சகலமா இருப்பாரு? பிதாவாகிய தேவன் சகலத்திலும் சகலமா இருக்கிறாரு. குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு. யாரு? பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு என்ன பண்ணிருக்காரு? சகலத்தையும் கீழ்ப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவருக்கு இவர் என்னவா இருப்பாரு? கீழ்ப்பட்டிருப்பார். ஒரே வசனத்துல ட்ரினிட்டி முடிஞ்சது. கரெக்டுங்களா? தேவனுக்கு கீழே தான் கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? இது எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னா கடைசி இவர் தான் என்ன பண்ணுறாரு? கீழ்ப்பட்டு இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு பிதாவாகிய தேவன்ட்ட என்ன பண்ணுறாருன்னா அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே சமைக்கிறாரு, அங்கே எல்லாத்தையும் போய் அங்கே வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்திய 6ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். மத்திய 6ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்படின்னா இதை நம்ம பிரேயர்ஸ் டெய்லி என்ன பண்ணுவோம். அப்படின்னா இது புரியுதுங்களா என்ன பண்ண சொல்றாங்கன்னு? திருப்பி கொடுக்குற ஒரு காலப்பகுதி இருக்குல்ல, எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்குற அந்த கிராண்ட் ஜூபிலி, அந்த ஒரு காலப்பகுதி வரணும்ட்டு சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அங்க பிரேயரே சொல்லிட்டு போயிருக்கிறார். அதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அறிஞ்சோ அறியாமலோ என்ன பண்ணிட்டு இருப்போம்?
சொல்லிக்கிட்டே இருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஒரு காலப்பகுதி சீக்கிரம் வரணுன்றதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா அங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஓகேங்களா? காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ நம்ம எல்லாருக்கும் என்னங்க? ஏன்னா நம்ம எல்லாரும் எதுக்காக தான் கூப்பிட்டுருக்கிறாரு? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருக்கு வேலை செய்யறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கிறாரு. எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ரிசர்ச் பண்ணா போதும், அந்த ஒரு ஆர்வம் இருந்தா போதும். தேவன் என்ன பண்ணுவாருங்க நம்மளுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் வரல, தேவன் என்ன பண்ணல? ஆர்வமா வந்தவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். கரெக்டுங்களா? இதை நீங்க உட்காந்து தனியா கால்குலேட் பண்ணணும்னா என்ன ஆயிடும்? நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா தேவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு நன்றிகளை கூட என்ன பண்ணலாம்னா அங்கே ஏறெடுக்கலாம். என்னன்னா ரொம்ப கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷம்னு தெரியாது. ஆரம்பத்தில் பார்த்தோம், காலம் சமீபமா இருக்குது. ரொம்ப கொஞ்ச காலத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். அதாவது 7வது 1000 வருஷமே ஆரம்பிச்சிடுச்சு. ராஜ்யம் ஆரம்பிச்சு 154 வருஷம் போயிடுச்சு. அந்த ஒரு காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப கடைசி பாத அங்கங்களை தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அந்த 1,44,000 பேர், எத்தனை பேருன்னு தெரியல, 1000, 500, 5, 10, 1, 2 தெரியாது. ஆனா அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? அங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் கும்பலே இல்லைன்னா அவ்வளவுதான் செலெக்ஷன் முடிய போகுது. புரியுதுங்களா? ரொம்ப கடைசி காலத்துல இருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை அறிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு கிரியைகளையும் கூட என்ன பண்ணலாம்னா அங்க செய்வோம். ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாபிலோன் மத்தியில் குடியிருக்கிற சியோனே. யாருங்க அது? நாங்க ஒரு காலத்துல இருந்தோம். என்ன பண்ணிட்டோம்? பாபிலோன். எதுங்க பாபிலோனு? வேசிகள் குடியிருக்கிற ஒரு விஷயம். அப்படின்னா அதுல இருந்து என்ன பண்ணிடணும்? வெளியே வரணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுதான் இப்போதைக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவாக இருக்கு. ஏன்னா ரொம்ப காலம் சமீபமா இருக்குது. நம்மளுடைய கிரியைகளா இருந்தாலும் நம்மளுடைய அந்த ஒரு நோக்கங்கள், என்ன நோக்கத்துக்காக நம்ம அங்க இருக்கிறோம், எந்த நோக்கத்துக்காக இங்க வரோம், எல்லாம் யார் அறிவா? தேவன் அறிவார். கரெக்டுங்களா? ஸோ இது மட்டுமே நம்மளை வழிநடத்தின தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நம் நன்றிகளையும் சோஸ்தரங்களும் கூட என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். அடுத்த வாரம் டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க. 7 சபைகள் நம்ம முதல்ல பார்த்தோம். 7ஆம் தூதனின் எக்காலத்தில் பார்த்தோமா? 7ஆம் தூதனுடைய காலப்பகுதியில் ஒரு விஷயம் சொல்லிட்டு 10:6 வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தோம். அப்படின்னா அந்த ஒரு 7 தூதர்கள் யாரு, 7 சபைகள் எது அப்படின்றத குறித்து அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். கொஞ்சம் பெரிய பாடம், எக்ஸ்ட்ரா ஒரு 20 மினிட்ஸ், ½ hour ஆகலாம் டீட்டெயில். அதுக்காக தான் ஒரு ½ hour முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், டைமிங் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 6ன்னு சொல்லி 6:30க்கு ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லாம 5:30க்கு வந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், கரெக்டாக நம்மளால எடுக்கிற சகோதரர்களுக்கும் எப்படி இருக்குன்னா அந்த டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போகிறோம். ஃப்ரீயாக அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ தேவன் இவ்வளோ விஷயத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனை மகிமைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.